can see scope of variable from chapter 7 Python functions. Scope of variable. இப்போ scope of variable அப்படின்னா the visibility of the variable within the program சொல்லலாம். That is, for example, இப்போ ஒரு வேரியபிளை நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேரியபிளை வந்து நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர வெளியே இருந்து இன்னொரு ஃபங்க்ஷனால் அந்த வேரியபிளை என்ன பண்ண முடியாது, அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதை தான் என்ன சொல்கிறோன்னா accessibility of the variable அல்லது visibility of the variable. இப்போ அந்த வேரியபிளோட ஸ்கோப் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கோப் வந்து within the function தான் சொல்ல முடியும். ஸோ ஒரு வேரியபிள் நம்ம அந்த வேரியபிளை வந்து அந்த ஒரு ப்ரோக்ராமில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதை சொல்கிறது தான் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள். ஸ்கோப்பை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஒன்று இஸ் லோக்கல் ஸ்கோப் அண்ட் குளோபல் ஸ்கோப். இப்போது லோக்கல் ஸ்கோப் அண்ட் குளோபல் ஸ்கோப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டேக் ஒன் ஸ்கூல். ஒரு ஸ்கூல் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கூலில் வந்து ஸோ மெனி கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும், அப்படி தானே? ஸோ கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இருப்பாங்க. இப்போது ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ரூம், தட் இஸ் இப்போ 12Aன்னு வச்சுக்கோங்க. அந்த 12A கிளாஸ் ரூமில் 12A ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போய் 6th ஸ்டாண்டர்டில் போய் உட்கார முடியுமா? முடியாது. ஸோ அந்த 12A ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12A கிளாஸ் ரூமில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். தட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் லோக்கல் ஸ்கோப். இப்போ வந்து லோக்கல் ஸ்கோப்னா வித்தின் த லிமிட், அந்த கிளாஸ் ரூமில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ டீச்சர்ஸ் எடுத்துக்கோங்க. அதே ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணலாம், அவங்களுக்கு அக்சசிபிள் இருக்குது, பெர்மிஷன் இருக்குது, அவங்களுக்கு அந்த ஸ்கூலில் இருக்கிற எந்த கிளாஸுக்கு வேணாலும் என்ன பண்ணலாம், போகலாம், எந்த கிளாஸில் வேணாலும் போய் உட்காந்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன இருக்குது, ஒரு பெர்மிஷன் இருக்குது. ஸோ இதில் இந்த டீச்சர்ஸ் என்ன சொல்கிறோன்னா குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். குளோபல் ஸ்கோப் அப்படின்னா எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம், யார் வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு எங்கே வேணாலும் போகிறதுக்கு பெர்மிஷன் இருக்குது. பட் லோக்கல் ஸ்கோப் அப்படின்னா வித்தின் த லிமிட், அந்த லிமிட்டுக்குள்ளே மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அவங்க இருக்க முடியும். தட் இஸ் வித்தின் த கிளாஸ் ரூம். அந்த மாதிரி புரிஞ்சுதா? திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். திஸ் இஸ் த an example ஃபார் லோக்கல் ஸ்கோப் அண்ட் குளோபல் ஸ்கோப். இப்போ டாப்பிக்கில் பார்க்கலாம். லோக்கல் ஸ்கோப். A variable declared inside a function's body or into the local scope is known as local variable. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் பாடிக்கு உள்ள நீங்கள் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா அந்த வேரியபிளை வித்தின் த ஃபங்க்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை தான் என்ன சொல்கிறோன்னா லோக்கல் வேரியபிள்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், ரூல்ஸ் ஆஃப் லோக்கல் வேரியபிள். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். First point, a variable with local scope can be accessed only within the function or block that it is created in. இப்போது ஒரு வேரியபிளை நீங்கள் லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஆர் லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அந்த வேரியபிளை நீங்கள் எங்கே தான் அக்சஸ் பண்ண முடியும், அந்த வேரியபிளை நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எந்த பிளாக்குக்குள்ளே நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்களோ டிக்ளேர் பண்ணுறீங்களோ அங்கே மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அக்சஸ் பண்ண முடியும். அதோட விசிபிலிட்டி அந்த வித்தின் த ஃபங்க்ஷன் மட்டும்தான் என்ன இருக்கும், விசிபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே மட்டும்தான் இந்த வேரியபிளை யூஸ் பண்ண முடியும். செகண்ட் பாயிண்ட், when a variable is created inside the function or block, the variable become local to it. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அல்லது பிளாக்குக்குள்ளே நீங்கள் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேரியபிள் அந்த ஃபங்க்ஷனுக்கு லோக்கலாக இருக்கும், லோக்கல் வேரியபிளாக இருக்கும். தேர்ட் பாயிண்ட், a local variable only exists while the function is executing. இப்போது ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அதுக்கு உள்ளே இருக்கிற வேரியபிள் அதுக்குள்ளே தான் நம்ம அந்த லோக்கல் வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் எப்போ எக்ஸிக்யூட் ஆக தொடங்குதோ அப்போ தான் என்ன ஆகும், நம்ம லோக்கல் வேரியபிளும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ லாஸ்ட் பாயிண்ட், த ஃபார்மேட்டிவ் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ லோக்கல் டு ஃபங்க்ஷன். அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது அதுக்கு உள்ளே நீங்கள் பேராமீட்டர் கொடுக்குறீங்க, அப்படி தானே? அந்த பேராமீட்டருக்கு உள்ளே நீங்கள் வந்து வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க, வேரியபிள் நீங்கள் பேராமீட்டரில் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பேராமீட்டர், தட் இஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது கொடுக்குற அந்த பேராமீட்டர் அந்த ஃபங்க்ஷனுக்கு லோக்கல் ஃபங்க்ஷன். ஓகே, this example def loc of. இப்போ locங்கிறது தான் என்னது, ஃபங்க்ஷன் நேம். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள நீங்கள் ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கீங்க y = 0. இதில் yங்கிறது தான் என்னது, லோக்கல் வேரியபிள். நெக்ஸ்ட்டு print of y.
ஸோ இந்த எல்ஓசி ஃபங்க்ஷனுக்கு உள்ள நீங்கள் ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 2 லைன்ஸ் எழுதியிருக்கீங்க y ஈக்குவல் டு 0 பிரிண்ட் ஆஃப் ஒய். ஸோ இந்த ஒய்ங்கிற வேரியபிள் தட் இஸ் லோக்கல் வேரியபிள் இந்த எல்ஓசி ஃபங்க்ஷனுக்கு உள்ளே மட்டும்தான் என்ன ஆகும், விசிபிளாக இருக்கும், அதுக்குள்ளே மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு y ஈக்குவல் டு 0 பிரிண்ட் ஒய், உங்களோட அவுட்புட் என்னது 0 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். சேம் ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள், அக்சஸிங் லோக்கல் வேரியபிள் அவுட் சைட் த ஸ்கோப். இதில் பாருங்கள் சேம் ஃபங்க்ஷன் தான் df loc ஆஃப் ஒய் ஈக்குவல் டு லோக்கல். இப்போ ஒய்யில் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கீங்க, தென் loc ஆஃப் பிரிண்ட் ஆஃப் ஒய். இப்போ உங்களோட ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் பிளாக் வந்து ஒய் ஈக்குவல் டு லோக்கலோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் ஒய் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு வெளியே வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, யூஸ் பண்ணியிருக்கீங்க பிரிண்ட் ஆஃப் ஒய். ஸோ ஒய்யில் இருக்கிற அந்த லோக்கலுங்கிற ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு வெளியே பிரிண்ட் ஆகுமா, ஆகாது. ஏன் அப்படின்னா ஒய் அக்கார்டிங் டு அவர் ரூல்ஸ் ஒய்ங்கிறது லோக்கல் வேரியபிள், அந்த எல்ஓசி ஃபங்க்ஷனோட லோக்கல் வேரியபிள் தான் ஒய். அதை வந்து வெளியே வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, அக்சஸ் பண்ண முடியாது. லைக் அவர் கிளாஸ் ரூம் எக்ஸாம்பிள், அந்த கிளாஸ் ரூமுக்கு உள்ள மட்டும்தான் பெர்மிஷனே தவிர்க்க என்ன இல்லை, வெளியே போய் இன்னொரு கிளாஸ் ரூமுக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் இல்லை. அதே மாதிரி தான் இந்த மாதிரி நீங்கள் வெளியே நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் ஷோ அன் எரர் மெசேஜ். அந்த வேரியபிளை டிஃபைன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களோட லோக்கல் வேரியபிள் அந்த வித்தின் த ஃபங்க்ஷன் நீங்கள் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ, டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்குள்ளே மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அக்சஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். செகண்ட் ஒன் இஸ் global scope. A variable with global scope can be used anywhere in a program. It can be created by defining a variable outside the scope of any function or block. இப்போ குளோபல் ஸ்கோப் அப்படின்னா அதில் இருக்கிற வேரியபிள் குளோபலாக நீங்கள் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேரியபிளை நீங்கள் ப்ரோக்ராமில் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, எங்கே வேணாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதை வந்து நீங்கள் எங்கே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அவுட் சைட் த ஃபங்க்ஷன் ஆர் பிளாக். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு உள்ளே டிக்ளேர் பண்ணிங்கன்னா அது வந்து லோக்கல் ஸ்கோப் ஆயிரும். ஸோ அவுட் சைட் த ஃபங்க்ஷன் ஆர் பிளாக்கில் நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணிங்கன்னா அது வந்து குளோபல் வேரியபிள். ஸோ அதோட விசிபிலிட்டி வந்து த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ இதோட ரூல்ஸ் பார்க்கலாம். ரூல்ஸ் ஆஃப் குளோபல் வேரியபிள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் when we define a variable outside a function it's globally by default. You don't have to use global keyword. இப்போ வந்து ஒரு வேரியபிளை நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வெளியே நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டிஃபால்ட்டாகவே அது குளோபல் தான். ஸோ அதுக்காக நீங்கள் குளோபல் அப்படிங்கிற கீவேர்ட் வந்து கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. செகண்ட் பாயிண்ட், we use global keyword to read and write the global variable instead a function. இப்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள நீங்கள் ஒரு இன்புட் ஆர் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக குளோபல் அப்படிங்கிற கீவேர்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். லாஸ்ட் பாயிண்ட், யூஸ் ஆஃப் குளோபல் கீவேர்ட் அவுட் சைட் த ஃபங்க்ஷன் ஹேஸ் நோ எஃபெக்ட். இப்போ ஃபங்க்ஷனுக்கு வெளியே நீங்கள் வந்து குளோபல் அப்படிங்கிற கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை, அதுக்கு ஒரு எஃபெக்டும் இருக்காது. பிகாஸ் டிஃபால்ட்டாகவே ஃபங்க்ஷனுக்கு வெளியே வந்து அந்த வேரியபிள் வந்து என்னது குளோபல் வேரியபிள் தான். ஸோ அதுக்காக குளோபல் வேரியபிள் அவுட் சைட் த ஃபங்க்ஷன் நீங்கள் கொடுக்க வேண்டாம். இன்சைட் த ஃபங்க்ஷன் அதுவும் இன்புட் ஃபங்க்ஷன் ஆர் பிரிண்ட் ஃபங்க்ஷன் வரும்போது நீங்கள் கொடுத்தா போதும் குளோபல் கீவேர்டு. ஸோ this எக்ஸாம்பிள் c ஈக்குவல் டு 1. இப்போ சிங்கிறது ஒரு வேரியபிள். ஸோ இந்த வேரியபிளை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு தான் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க தட் இஸ் df add offங்கிறது ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, c ஈக்குவல் டு 1ங்கிற வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ c இஸ் ஏ குளோபல் வேரியபிள். இப்போ ஃபங்க்ஷனுக்கு உள்ளே பாருங்கள் print of c. இதில் print of cன்னு சொல்லும்போது சியில் இருக்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு print ஆகும். ஸோ இப்போ ஃபங்க்ஷனுக்கு உள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த குளோபல் வேரியபிளை யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட அவுட்புட் என்ன, சியில் இருக்க வேல்யூ 1 வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், அந்த குளோபல் வேரியபிளை இன்சைட் த ஃபங்க்ஷன் நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா குளோபல் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள் c ஈக்குவல் டு 1 தட் c இஸ் அ குளோபல் வேரியபிள். இப்போ ஆட்ங்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம் df add off. அதுக்குள்ளே பாருங்கள் c ஈக்குவல் டு c + 2. அப்போ சிங்கிறது என்னது, குளோபல் வேரியபிள். அந்த குளோபல் வேரியபிளை நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே என்ன பண்ணுறோம், மாடிஃபை பண்ணுறோம், இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். தென் print c இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், நம்ம குளோபல் அப்படிங்கிற கீவேர்டு எங்கேயுமே நம்ம மென்ஷன் பண்ணலை. ஸோ இட் வில் ஷோ அன் எரர் மெசேஜ் தட்
unbound local error, local variable C referenced before assignment. It is இப்போ ஒரு குளோபல் கீவேர்ட் கொடுக்காம நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள ஒரு குளோபல் வேரியபிளை நீங்கள் மாடிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இட் வில் ஷோ அன் எரர் மெசேஜ். ஸோ நீங்கள் குளோபல் கீவேர்ட் கொடுத்து தான் என்ன பண்ணணும், மாடிஃபை பண்ணணும். இப்போது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் நீங்கள் வந்து ஒரு குளோபல் வேரியபிளை இன்சைட் த ஃபங்க்ஷனில் குளோபல் கீவேர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்க. பாருங்கள், x = 0. எக்ஸுங்கிறது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே டிஃபைன் பண்ணியிருக்கோம், தட் இஸ் குளோபல் வேரியபிள். இப்போ ஆட் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்கள், df add ஆஃப், அதுக்கு கீழே குளோபல் எக்ஸ். இப்போ இதில் வந்து எக்ஸுங்கிற வேரியபிள் வந்து குளோபல் வேரியபிள். ஸோ அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே நம்ம யூஸ் பண்ணும்போது குளோபல் கீவேர்ட் கொடுத்து தான் கொடுக்கணும். ஸோ குளோபல் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x = x + 5. ஸோ இப்போ நீங்கள் வந்து எக்ஸோட வேல்யூ மாடிஃபை பண்ணுறீங்க, தட் இஸ் குளோபல் வேரியபிளோட வேல்யூஃபை பண்ணுறீங்க. இப்போ குளோபல் கீவேர்ட் கொடுத்தனால உங்களுக்கு என்ன ஆகாது, எந்த ஒரு எரர் மெசேஜும் ஷோ பண்ணாது, உங்களுக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள். இப்போ வந்து நம்ம ஒரு சேம் ப்ரோக்ராமில் குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு x = 8. இப்போ எக்ஸுங்கிறது குளோபல் வேரியபிள். அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம், LOC ஆஃப். இதில் அந்த எக்ஸுங்கிற குளோபல் வேரியபிளை நீங்கள் குளோபல் கீவேர்டு யூஸ் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு உள்ளே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கீங்க, தட் இஸ் குளோபல் எக்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், y = லோக்கல். இப்போ இந்த ஒய்ங்கிற வேரியபிளை வந்து நீங்கள் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கீங்க, வித்தின் த ஃபங்க்ஷன். ஸோ ஒய்ங்கிறது லோக்கல் டு இட்ஸ் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு லோக்கல் வேரியபிள். ஸோ ஒயில் வந்து லோக்கல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், x = x × 2. நெக்ஸ்ட்டு print x print y. இப்போ எக்ஸில் இருக்கிற வேல்யூ என்ன, எக்ஸில் இருக்கிறது 8. 8 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 16 அப்படிங்கிற அவுட்புட் கிடைக்கும். ஒயில் இருக்கிற வேல்யூ என்ன, ஒரு ஸ்ட்ரிங், லோக்கல் அப்படிங்கிற ஸ்ட்ரிங். ஸோ லோக்கல்ங்கிறது டிஸ்பிளே ஆகும். இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு லோக்கல் வேரியபிள்னா என்ன, குளோபல் வேரியபிள்னா என்ன, லோக்கல் வேரியபிள் எங்கே யூஸ் பண்ணலாம், எங்கே அக்சஸ் பண்ணலாம், குளோபல் வேரியபிள் எங்கே யூஸ் பண்ணலாம், அக்சஸ் பண்ணலான்ங்கிறது கிளியர் ஆகிருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் குளோபல் வேரியபிள், வித்தின் த ஃபங்க்ஷன்னா லோக்கல் வேரியபிள். அதே மாதிரி லோக்கல் வேரியபிளோட ஸ்கோப் வந்து வித்தின் த ஃபங்க்ஷன், குளோபல் வேரியபிளோட ஸ்கோப் வந்து த்ரூ அவுட் த ஃபங்க்ஷன். இப்போ அந்த குளோபல் வேரியபிளை வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் அக்சஸ் பண்ணணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் குளோபல் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். இவ்வளோ மட்டும் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் குளோபல் வேரியபிளும் யூஸ் பண்ணுறீங்க, லோக்கல் வேரியபிளும் யூஸ் பண்ணுறீங்க. பட் ரெண்டு வேரியபிளுக்குமே நீங்கள் சேம் நேம் கொடுக்குறீங்க, தட் இஸ் எக்ஸ் அப்படிங்கிற சேம் நேம் குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிளுக்கு யூஸ் பண்ணுறீங்க. இதில் பாருங்கள், x = 5. ஸோ ஃபங்க்ஷனுக்கு வெளியே டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த x = 5ங்கிறது என்னது, ஒரு குளோபல் வேரியபிள். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே வரீங்க, LOC ஆஃப் x = 10. இப்போ இந்த x = 10ங்கிறது என்னது, ஒரு லோக்கல் வேரியபிள். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணுறீங்க, பிரிண்ட் லோக்கல் x, x. ஸோ நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே நீங்கள் பிரிண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பண்ணும், x = 10ங்கிற வேல்யூவை தான் என்ன பண்ணும், அது அக்செப்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், LOC print ஆஃப் குளோபல் x, x. அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணுறதுனால அந்த குளோபல் வேரியபிள் த்ரூ அவுட் த ஃபங்க்ஷன் எங்கே வேணாலும் அக்சஸ் பண்ணலாம், தட் இஸ் ஃபங்க்ஷனுக்கு வெளியே வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெளியே நீங்கள் பிரிண்ட் பண்ணுறதுனால print ஆஃப் குளோபல் x, x. ஸோ குளோபல் எக்ஸில் என்னது, உங்களோட குளோபல் வேரியபிளில் இருக்க வேல்யூ 5 வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ உங்களோட லோக்கல் வேரியபிளோட ஸ்கோப் வித்தின் த function or block and global variable ஓட scope வந்து throughout the program. அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.